வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து தமிழகத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதற்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 12th மட்டும் எனி டிகிரி படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும். வேகன்சி வந்து ஹியூஜ் நம்பராக கொடுத்துருக்காங்க. 3500க்கு மேற்பட்ட வேகன்சிலாம் அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளர்க் ஆகட்டும், ஸ்டெனோ மற்றும் MTS எல்லாமே கேட்டிருக்காங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாரில் அப்ளை பண்ண முடியும். இதை பற்றி மேலும் தகவல்கள் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தரமா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் படிச்சிருக்கீங்களா? முக்கியமாக TNPSC, RRB, SSC அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ஜாப்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அன்அகாடமிலேருந்து எக்கச்சக்கம் ப்ளஸ் பீரியட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 10% ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக எக்கச்சக்கமான பேட்ச் கோர்ஸ் ஆகட்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியுமே டீச் பண்ணுறாங்க. இப்போ கரண்டாக TNPSC Group 2 மற்றும் Group 4க்கான பேட்ச் கோர்ஸ் மற்றும் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மார்க் டெஸ்ட் எல்லாமே வைக்கிறாங்க. அதை அட்டென்ட் பண்ணி எல்லாமே ஸ்கோர் பண்ணினா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக எக்கச்சக்கமான ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைனில் குயிஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டும் வச்சிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணுறாங்க மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 10% ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் அன்அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ண நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே இருக்குது, எல்லாமே கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. அதில் டாப் ரேங்க் கிடைக்கிற 10 பேருக்கு 100% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணவும் மறக்காம ஸ்கிரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் மீன்ஸ் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுக்கும். தாராளமாக செக் பண்ணி பாருங்க. இது ESICன்னு சொல்லுவாங்க, அதாவது தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க் ஆகட்டும், ஸ்டெனோகிராஃபர் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லாம் கேட்டிருக்காங்க. இது நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UDCக்கு 150 வேகன்சியும், ஸ்டெனோக்கு 16 வேகன்சியும், MTSக்கு 219 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அனைவரும் விண்ணப்பிக்கிற மாதிரி வேகன்சிலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கேட்டகரியில் வேகன்சி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக URல அப்ளை பண்ணலாம். பட் URல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடைக்காது. இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா UDC மற்றும் ஸ்டெனோக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு 25,000 81,000 கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் MTS போஸ்ட்டுக்கு 18,000 to 56,000. இது போக அதர் அலவன்ஸ் ஆகட்டும், DA, HRA, டிரான்ஸ்போர்ட் அலவன் எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் UDCக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு MS ஆஃபீஸ் சூட் படிச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டிகிரி படிச்சிருவாங்க, இன்னும் சொல்லுவாங்க PGA படித்து முடிச்சிருவாங்க. பட் அடிஷனல் கோர்ஸை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நீங்கள் எது படித்தாலும், டிப்ளமோ படித்தாலும், 12th எது படிச்சிருந்தாலும் அடிஷனாக ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை டைப் ரைட்டிங் கோர்ஸோ இல்லை ஒரு COA கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி கோர்ஸை முடிச்சு வைக்கிறது மூலிமா எக்கச்சக்கமான ஜாபுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க. இப்போ இந்த கோர்ஸையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருப்பாங்க, பட் ஒர்க்கிங் நாலேஜ் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ சர்டிஃபிகேட் போய் முடிக்கணும் அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இந்த ஒர்க்கிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு நம்ம தமிழ் பிரைன் சப்ஸ்கிரைபர் புதுசாக ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸல் அட்வான்ஸ் லெவல் எக்ஸல் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1450 ரூபா கோர்ஸை முற்றிலும் இலவசமான ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. கீழே வீடியோ லிங்க் இருக்குது, உடனே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ என்ரோல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக காசு கேட்பாங்க. அதனால் கீழே லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ண எல்லாமே க்ளீனாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்து உடனே என்ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் போய் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபைனலாக முடிக்கவும் போனால் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக நிறைய ஜாப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இரண்டாவது ஸ்டெனோ கேட்டிருப்பாங்க. ஸ்டெனோக்கு 12th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்டேஷன், அதாவது சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி கண்டிப்பாக கேட்பாங்க. டைப் ரைட்டிங் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. MTS போஸ்ட்டுக்கு மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமானது. வேறு எந்த மாதிரி அடிஷனல் கோர்ஸோ எதுவுமே தேவை. 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே February 15th நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். டிகிரி ரிசல்ட்லாம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UDC அண்ட் ஸ்டெனோவுக்கு 18லேருந்து 27, MTSக்கு 18லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. இது போக ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. SC STக்கு 5 வருஷமும்,
ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. மாற்று நம்பர்கள் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆன்லைன் அப்ளை பண்ணுற போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எழுதிட்டு இங்கே உங்கள் பேர் எழுதிட்டு கீழே சைனை மார்க்காக போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அதில் சைஸ்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸர்வீஸ்மென், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாலே போதுமான ஒரு ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் மீதி இருக்க அனைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். பட் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது, நான் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னமா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு இது சைஸ்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நிறைய முக்கியமான மாவட்டம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மாறுபடும். அவனா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே கேட்குறாங்க. ஓவராலாக செக் பண்ணும்போது 100 கொஷின் 200 மார்க்கு, 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் கொஸ்டின் போய் இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 மார்க், அதாவது நீங்கள் ஒரு தவறான பதில் எழுதிங்கன்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4 தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1:10. ஒரு வேகன்சி அப்படின்னா 10 பேரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்க போது சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின் 200 மார்க்கு, சேம் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் எல்லாமே இருக்குது. ஃபைனல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1:10 பண்ணாங்க, அடுத்து 1:5 பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸல் வந்து கேட்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி மறக்காமல் எக்ஸல் கோர்ஸை ஃப்ரீயாகவே படித்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும்தான். நீங்கள் டாப் மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்டில் வந்து வருவீங்க. இதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் ஆகட்டும், MTS போஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி February 15 நல்லாவே டைம் வந்து கொடுத்தோம். இல்லை 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸல் கோர்ஸ்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஃப்ரீயாக உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தான் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.